கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகளை ட்ரம்ப் மிரட்டவும் தங்கம் விலை புதிய உச்சத்தை எட்டி நகை பிரியர்களை மிரட்டியிருப்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ஏற்றம் இறக்கமாக தொடரும் தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தையும் எட்டி வருகிறது. அந்த வகையில் திங்கட்கிழமை வரலாற்றில் இதுவரையில் தங்கம் தொட்டுராத விலையாக கிராம் ஆபரண தங்கம் 13,450 ரூபாயை எட்டியது. ஞாயிற்றுக்கிழமை சவரன் 1,06,240 ரூபாய்க்கு விற்ற ஆபரண தங்கம் திங்கட்கிழமை 1,07,600 ரூபாயை எட்டியது. ஒரே நாளில் கிராமுக்கு 170 ரூபாயும் சவரனுக்கு 1,360 ரூபாயும் ஏற்றம் கண்டது. 2025ஆம் ஆண்டு 70% மேல் ஏற்றம் கண்ட தங்கம் விலை நடப்பாண்டில் 19 நாட்களில் மட்டுமே 8.1% அதிகரித்துவிட்டது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் 1 கிராம் ஆபரண தங்கம் 12,440 ரூபாய்க்கு விற்பனையானது. அப்போது சவரன் 99,520 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்பொழுது 1,07,600 ரூபாயை எட்டியிருக்கிறது. அதாவது கிராமுக்கு 1,010 ரூபாயும் சவரனுக்கு 8,080 ரூபாயும் உயர்ந்துள்ளது. தங்கத்திற்கு போட்டியாக வெள்ளியின் விலை ஏற்றமும் இருக்கிறது. கடந்த 19 நாட்களில் தங்கம் விலை 8% மேல் உயர்ந்திருக்கும் வேளையில் வெள்ளியின் விலை 24% மேல் உயர்ந்துள்ளது. அதாவது ஆண்டு தொடக்கத்தில் 2,56,000 ரூபாய்க்கு விற்ற கிலோ வெள்ளி 3,18,000 ரூபாயை எட்டியிருக்கிறது. அதாவது 19 நாட்களில் மட்டும் வெள்ளி விலை 62,000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. 2025இல் அமெரிக்க அதிபர் தொடங்கிய வர்த்தக போரால் உருவான உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற சூழல், அமெரிக்க டாலருக்கான வட்டி குறைப்பால் ஏற்றம் கண்ட தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்த வண்ணமே இருக்கிறது. இதற்கிடையே அமெரிக்காவில் வேலையின்மைக்கான சலுகை கேட்டு விண்ணப்பம் செய்வோர் எண்ணிக்கை குறைவதாக வெளியான தகவலும், ஈரானில் தாக்குதல் விவகாரத்தில் ட்ரம்ப் மனம் மாறியது எல்லாம் தங்கம் விலை குறையலாம் என்ற நம்பிக்கையை உருவாக்கியது. இந்த சூழலில் கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு கூடுதல் வரி என ட்ரம்ப் மிரட்ட தங்கம் விலை புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. தங்கம் விலை இப்படி ஜெட் வேகத்தில் உயர்ந்து வருவது சேமிப்புக்காக தங்கம் வாங்குவோரையும் திருமணத்திற்காக நகை சேர்ப்போரையும் கலங்க வைத்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.